பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் கோவர்த்தனாம்பிகை தலைமையிலான போலீசார் காங்கேயம் வீராணம்பாளையம் அடுத்த சேமலை வலசில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட வந்த விஸ்வநாதன் என்பவரை கைது செய்து 20 லிட்டர் சாராய ஊரல்களை பறிமுதல் செய்து அழித்தனர். கரூர் அருகே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி லோக்சபா தேர்தலில் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டு எலக்ட்ரானிக் இயந்திரத்தில் மாணவர்கள் வாக்கு செலுத்தினர். மேலும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பதவி பிரமாண நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இனிமே எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷனை பத்தி எந்த டவுட்டுமே நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்க எலெக்ஷனை எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். எங்களுக்கு அந்த பூத்துக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஓட் அலோட். நான் எங்கள் பேரண்ட்ஸ் ஓட் போடும்போது பூத்துக்குள்ளே என்னை அலோவ் பண்ணல. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேன், ஏம்மா என்னை பூத்துக்குள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா சொன்ன ரீசன், ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஓட் போட முடியும் அப்படின்னு. இந்த வாட்டி ஆனால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பூத்துக்குள்ளே போய் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் எங்கள் பிரின்சிபல் ஃபாதர் பினுகே ஜோசப். கரூரில் இந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையுமே பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ எங்கள் பிரின்சிபல் ஃபாதர், வைஸ் பிரின்சிபல் மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே பூலாம்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தர்மராஜா ஸ்ரீ தர்ம திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா மற்றும் ஊரணி பொங்கல் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் மருவத்தூர் கிராமத்தில் புதிதாக தார் பிளான்ட் மற்றும் கிரஷர் துவங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க கூடாது என்று கூறி அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நுழைவு வாயில் முன்பு உள்ள குப்பைகளை அகற்ற கோரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணகுமாரின் பெரியம்மா இந்திராணி உயிரிழந்த நிலையில் அவரின் உடலை திராவிடர் கழக பெண்கள் மயானம் வரை சுமந்து சென்றனர். இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த பெண்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் 4 வருஷமா இலவச வீட்டுமனைக்காக வந்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு தரோம் நாளைக்கு தரோன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது 120 பட்டா ரெடி ஆயிடுச்சுமா, வேலூர்ல தரோம் சத்திரமணத்தை தரோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்கள் அதை நம்பிதான் சார் போனோம். வந்து எல்லாமே விசாரிச்சாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் இன்னமும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்போ இன்னும் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு 15 நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றோமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரம் இன்னைக்கு கேட்கும் போது அம்மா அப்பா இருக்கவங்களுக்கு இடம் கிடைக்காது, மாமனார் கவர்மெண்ட்ல கொடுத்தா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அம்மா அப்பாவுக்கு 1 சென்ட் இடம் தான் கொடுத்துருக்காங்க. பசங்க 3-4 பேர் இருக்காங்க. 3-4 பேருக்கு அந்த 1 சென்ட் இடம் பிரிச்சு தர முடியுமா? எங்களுக்கு எல்லாமே சக்கரை ரேஷன் கார்டுல இருந்து ஓட்டு உரிமையில இருந்து எல்லாமே தனித்தனியா மட்டும் வாங்குறாங்க கவர்மெண்ட். 1 சென்ட் இடம் கொடுத்தா இல்லாதவங்களுக்கு கொடுத்தா என்ன? அதுதான் எங்களுக்கு இலவச வீட்டு மனை வேண்டி தான் வந்துட்டு இருக்கோம். நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரியணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய கிணற்றிற்கு அருகே உள்ள நிலம் உள்வாங்கி 10 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கீழ்பாலூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை எட்டிய முதல் 4 காளைகளுக்கு 2 சக்கர வாகனங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது.